இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள். நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிர்வேன். நான் யார் தெரியுமா? யாரு தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவரன். அதற்கு முன்பு எனது முன் அவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று. அப்படி வாழ்ந்த பரம்பரை. ஒரு தடவை நினைச்சு பாரு, தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியா படுத்திப்பார். அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான். கெஞ்சிரான்டா வெள்ளைக்காரன், தீரா நீ ஏன் ஆண்டுகடா 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டுறா, 50 விழுக்காடை நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு எனக்கு கட்டுறான்னு, நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தரன்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற? யாருடைய நிலத்தை யார் ஆளுறதுக்கு உரிமை தர்றது? ஏண்டா நீ எனக்கு என் நிலத்தை நீ ஆளுறதுக்கு உரிமை தர்ற? அப்பதான் அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய இன கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வட தகுதி இல்லை. வெள்ளைக்காரன் வந்து நமக்கு பிச்சை போடான் மாடா, முடியாதரா போடான்றாப்ல. மரண தண்டனை. வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்கு கயிற மாட்ட வாரான். காட்சியை பாரு, படக்கென்று மறித்து கழுத்துல போடுறான்டா. போடா அப்படின்னு போடா போட. என் எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யக்கூடாதுன்றான். இத படிக்கும் போது உனக்கு எப்படா வர? நான் யாரு தெரியுமாடா? டேய் போடா. மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்க சுமக்குதுங்கிறார் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன், மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனாகிறான். அப்படித்தான் சேகவர நெத்திக்கு குறி வைக்கிறான். டியர் காமரேட், நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடதுபுறமா வாங்க, இப்ப சுடுங்க நம்பரா. அவனுக்கு கை நடுங்கிருச்சு. அதனாலதான் அவன் புரட்சியாளனா இருக்கான், வரலாற்றுல மாவீரனா இருக்கான். சாக்ரட்டிஸ் கோப்பையில விஷத்தை நிரப்பிட்டான். சாக்ரட்டிஸ் 1 மணி நேரம் கழித்து நீங்களா இருந்தலாம், உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை, இந்த விஷத்தை 1 மணி நேரம் கழித்து அருந்தலாம்னு சொல்றதுக்குள்ள எடுத்து குடிச்சிட்டு வச்சுட்டான்டா. அதனாலதான் சாவுக்கு அஞ்சாதனாலதான் சாக்ரட்டிஸ்க்கு சரித்திரத்தில் இடம். பகத்சிங்குக்கு தூக்கு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான். கடிதம் வருது, மன்னிப்பு கடிதம் தான் என்று சிரித்துக் கொண்ட ஆளுநர் பிரித்தான். கேட்கிறேன், டேய் பைத்தியக்கார பிள்ளை, நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன், போர். அதனால என்னை தூக்குல போடக்கூடாதுடா முட்டாப்பள. அப்ப என்ன செய்யணும்? நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொள்றான், பீரங்கியால சுட்டு என் நெஞ்ச பிளந்து கொள்றாங்கிறான். இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங் அவன் கொடுக்க தயாரா இல்ல, தூக்குதான் போட்டான். அந்த இடத்துல ஆளுநர் கையில கடிதம் வச்சிருக்கோது ஆடுது. ஏடா ஒரு சின்ன பைய மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட்டுக்குழு பீரங்கியால சுட்டு பலன்னு எழுதியிருக்கான். அதனாலதான் சரித்திரத்துல சாகா வரம் பெற்று பகத்சிங் நிற்கிறான். இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சியுற முடியும். இதெல்லாம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குடு சின்ன ஒரு குப்பிக்குள் அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலே தொங்க விட்டு கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலகில் ஒன்றென்றால் அது நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் என்ற மக்கள் ராணுவம். நீ பழம்பெரும் என்ற இதையெல்லாம் படிக்காம நீ எப்படி எழுச்சி வருவாய்? வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்று புரட்சியாளர் லெனின் சொல்வது இதைத்தான். அதனால பழம்பெருமை என்பது பழம்பெருமை இல்லை என்புடன் பிறந்தார்களே படிப்பினை. ஐயா வலம்புரிஜான் அவர்கள் சொல்வார்கள், எழுத்து என்பது எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று. என் உயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து. அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் என்ன? அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் துன்பம், துயரம், ஏழ்மை, வறுமை,
வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிறது ஆவணம். அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிறார். என் தம்பி மகிழறிவு எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது நம்ம இப்ப அண்மையில இன்னைக்கும் தூய்மை பணியாளர்கள், நாங்கள் தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது, தூய்மை பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம். நம்ம வரைவில் கொடுத்துருக்கோம். இது எதனால பிரச்சனை வருது? இது எப்படின்னா, குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது, குப்பையில் அவனுக்கு மரியாதை இருக்க மாட்டேது. இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, நல்லா கொஞ்சிக்கணும், பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன். அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன். ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் என்று சொல்லுது. சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது. இது என்ன சமூகம்? இது குற்ற சமூகம், தோல்வியுற்ற சமூகம், அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், தோற்று போன சமூகம். இதை என்ன செய்யணும்? இதை தொடச்சு கிடைச்சலாம் கழுவ முடியாது. பகத்சிங் சொல்றான்ல, புரட்சி என்றால் என்ன, புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே 22 வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள். அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் 22 வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கி செத்தவர்களுக்கிடையே 22 வயதில் இப்படி இடையினையற்ற சிந்தனையாளன் ஒருவன் சொல்றான், புரட்சி என்றால் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எதுதான் புரட்சி? பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து, வெளிப்படையாக அநீதினா என்ன? ஊழல் லஞ்சம் தவறென்று தெரியும், வாங்குவார்கள் தெரியும், கொடுப்பவர்கள் உன்னால் தடுக்க முடியாது. உன் மலையை வெட்டி எடுத்துட்டு போவான், மணல் அள்ளிட்டு போவான், தவறென்று தெரியும், தடுக்க முடியாது. இது என்னவாயிருது? வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஏன்னா இதை ஆதரிச்சு பேச ஒருத்தர் இருப்பான். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இவங்க தான் பொறுப்பு இருக்கணும், அவங்க தான் பொறுப்பு. இந்த கூத்து நடக்குதுல்ல, இது மாதிரி கூத்து தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். சாராயம் குடிக்க வர்றேன் யாரு? காய்ச்சினவன் யாரு? சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்து காய்ச்சிறான். குடிக்க போனவன் யாரு? சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்து போய் குடிக்கிறான். ஆனா செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது பாரு. இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யறான் பாரு, அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சாதிக்கு கொலை செய்யாதே, அந்த சாதியை கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது இருக்கு. அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றும் முழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிறார். இப்ப நாம் என்ன செய்யணும்? முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை இங்க வைக்கிறோம். அதான் அவன் நம்பி சொல்றான். தூய்மைப்படுத்தி நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியை செய்கிறவனுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நாடு குப்பை மேடா தானே ஆகும். ஒரு கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய் கணக்கு, 12 ரூபாய் போடுது அரசு. 1 ரூபாய் 1 கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய். 12 ரூபாய் வருமானு பாரு. ஒரு கழிவறை, மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ, ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என்ன தம்பி தங்கையில் சொல்ல, 350 ரூபாய் போட்டு, ஒரு 3 ரூபா ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி இப்படி தொடச்சு கழுவி விட்டுலாம். அதானே 350 ரூபா அதுக்கு கட்டணம் போடுது. கொள்ளை. இது என்னது? வெளிப்படையான நீதி. இது அவலம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி மகிழ். நான் என்ன சொல்ற, அது பேரவளம்னு சொல்றேன். பேரவளம், அது பேரவளத்தின் வண்ணம். அது அதை ஒழிக்கணும். இங்க உழைக்கும் மக்கள் போற்றப்படுவதில்லை. இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, எவ்வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எவ்வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற மனநிலை என் மக்களுக்குள்ள வரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க அதுதான் பிரச்சனை. இப்ப நீ
வேளாண்மை அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன் சிரிக்கிற இவன் சாராயம் ஊத்தி கொடுக்கறது அரசு பணியா இருக்கிறத மகிழ்றானே, ஏற்கிறானே. சாராயம் ஊத்தி கொடுக்கவன் அரசு பணியாக இருக்கலாம். உலகிற்கு சாப்பாடு போடுகிற என் விவசாயி அரசு பணியாளரா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்னியர் டாக்டர், விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளரா இருக்கிறார். ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற என் ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளர் இருக்கக்கூடாதுங்கிறான். இதுதான் அடிப்படையை மாற்றணுங்கிற. காலில் போட்டிருக்கிற இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறது. ஆனால் உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவு தெருவிலை கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் கீரை தெருவிலை ஒட்டி விற்கப்படுகிறது. இதை மாற்றி இது அங்கேயும் இது இங்கேயும் வரும். இது தலைகீழ் மாற்றம். இதுதான் புரட்சிங்கிற. அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம். அந்த புரட்சிக்கான விதைகளை தூவ வேண்டியது படைப்பாளிகள் ஒவ்வொருவருடையது. ஒவ்வொரு எழுத்தும் என் பிள்ளைகள் எழுத்தும் புரட்சி விதை. இங்கே கூர்மையாக இருக்கிற எழுதுகோலின் முனை, அவன் சொல்லுகிறான் போர்க்களத்தில் வாளின் முனையை விட எழுதுகோலின் முனை கூர்மையானது, வலிமையானது என்கிறான். இன்னும் ஒருபடி போய் லெனின் சொல்லுகிறான் போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களேங்கிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போர்க்களத்தில் இலக்கியம் படிக்காம என்ன படிக்கிறதுன்னு, போர்க்களத்தில் சுட தெரிஞ்சா பத்தாதா? எத்தனை தோட்டா பொண்ணு எப்படி சுடணும் தெரிஞ்சானா? அதெல்லாம் பத்தாது. தலைவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க நீங்க? 24 மணி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடுமையான வாசிப்பாளர். தன் தம்பியிடத்தை சொல்றார், குமுதம் குங்குமம் ஆனந்த விட வரைக்கும் படிப்பேன், கிசு வரைக்கும் படிப்பேங்கிறாப்புல சிரிச்சுக்கிட்டு. எல்லாத்தையும் வாசிப்பார், எதுலையும் தப்பிக்க முடியாது. போராளிகளுக்கு பயிற்சி முடிஞ்சு சீருடை கொடுக்கிற நிகழ்வுல எல்லாரையும் 6 மாசம் பயிற்சி முடிச்சு வரும்போது அரங்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது தலைவர் பரிசு கொடுக்க போகிறார் போராளிகளுக்கு. என்னவா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? தலைவர் ஏதோ பெருசா பரிசு கொடுக்க போறாரு, 6 மாசம் பயிற்சி எடுத்து நம்ம எல்லாம் சீருடை இணைய போறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வாங்கன்னா ஒரு 10-20 பெட்டியை கொண்டாந்து இறக்குறாங்க. பெட்டியை போறான் தரேன்னா அவ்வளவும் புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சத்தம்லாம் பேசிக்குது, என்ன புத்தகமா இருக்குது இது எப்படி போராட போற காலத்தில். அவ்வளவும் புத்தகம். போர்க்களத்தில் புத்தகமும் ஒரு பெரிய ஆயுதம். புத்தகம் படிக்கணும், வரலாற்று அறிவு, இலக்கிய அறிவு எல்லாம் நமக்கு அவசியம்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த புத்தகம் இவ்வளவு இருக்குது என்னன்னா என்ன நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனான்னு நினைப்பீங்க. நான் எல்லாம் படிச்சுட்டேங்கிறத. நான் படிச்சுட்டேனான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் வாங்க, அந்த ஏதாவது ஒரு பெட்டியை திறங்க, அந்த பெட்டியில ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க, அந்த புத்தகத்தின் பெயரை சொல்லுங்க, ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டுங்கிறப்பல. இப்போ வாழ்வும் மரணமும் ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த 80வது பக்கம்னா 80வது பக்கத்துல என்ன இருக்குன்னு இந்த முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லல, முழுக்க சொல்றாப்ல. முழுக்க சொல்றாரு. அடுத்த பக்கம் இதான செய்தி. வேற ஏதாவது வேற புத்தகம் எடுங்க, தலைப்பை சொல்லுங்க, அதுல ஒரு பக்கத்தை எடுங்க, அந்த பக்கத்தை சொல்லுங்க, அந்த பக்கத்தை சொன்னோன்னா அதுல இருக்கிறத புறம் சொல்றாப்ல. இப்ப முன்னாடி நிக்கிறவன் நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் படிச்சதுனாலதான் அவன் அங்க தலைவனா நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அது மாதிரி இங்க கலையும் இலக்கியமும் வலிமைமிக்க ராணுவத்தின் வலிமைமிக்க படைப்பிரிவுகள். ஒரு எழுத்து அவ்வளவு வேலையை செய்யும், ஒரு கவிதை அவ்வளவு உசுப்பும். நீங்க மொழி புரட்சியிலே இல்லையா? இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் என்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோனா பூரா பெருஞ்சத்தான். அந்த எழுச்சிப்பா 2 வரி உச்சிப்பிட்டது. இப்ப எழுத்திரள் அப்படின்னா என்ன? எழுத்திரள் திரண்டு எழு, அதுதான் எழுத்திரள். திரண்டு எழு பகை மிரண்டு ஓட திரண்டு எழு, எழுத்திரள் அதான் அதுக்கு அர்த்தம். எழு என்றால் ஏன் எழத்தில்றான்? இன்னைக்கு நேத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வாங்குறான். எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே, சிம்பு பறவையே சிறகை விரி, திறவிழி திருப்பு முகம், சிங்க இளைஞனே திருப்பு முகம். இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் அவன் சொல்றான், நம்பினை பகலினை நள்ளிரில் வென்றே. பகல போய் நம்பிட்டடா, கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு. அந்த எழுதான் இந்த எழு. புகழ்ச்சி நேர்ந்தால்
இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் பூணாம் என்றும் வைய வாண்ட வண்டமில் மரவே உன் கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அந்த எழுதான் இந்த எழு, திரண்டு எழு. அதுதான் எழு திறன். ஒருவர் இருவர் அல்ல, 1000 லட்சமாக எழு. இதுதான் இங்கே. ஒன்று விழ 9 எழுவோம் அல்ல, நாம் ஒன்று விழ 1 கோடியாக எழுவோம். அப்படிதான் இனிமை. விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம். இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சுட்டே போ. இந்த வயதிலே கேளிக்கைகளில், பொழுதுபோக்குகளில், திரையரங்குகளில், மதுக்கடைகளிலே நிற்க வேண்டிய என் தம்பிமார்கள் சமூகத்தில் நடக்கிற, சுத்தி நடக்கிற அவலங்களை கூர்ந்து கவனித்து அதை படைப்பாக்கி வருங்கால தடைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு போற்றத்தக்க பிள்ளைகள், எவ்வளவு பாராட்டத்தக்க படைப்பாளிகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், அதில் என் தம்பி மகிழறிவு அவர்கள் வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் தேடி அவர்களுடைய சிக்கலை வெளி உலகிற்கு கொண்டு வருவது என்பது பெரிது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை தேர்வு செய்து பாராட்டிய இந்த குழுவிற்கு என் தம்பி தமிழ் சிலம்பரசனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பிறகு என் தம்பி சந்தோஷ் மருது, அவன் என்னவன், எங்கள் கூட சிறுவதிலிருந்து இயக்கத்திலே இருப்பவன், பேச்சாற்றல் கொண்டவன், எழுத்தாற்றல் கொண்டவன். இன்றைக்கு குலதெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய கூத்தனாட்சி, எனக்கு என்னுடைய வீரமாகாளி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குலதெய்வங்கள். நாம் குலதெய்வ மரபினர். சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள், அது சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்தில் பெரிது சிறிது என்று அல்ல, இனமுன்னோர் குலமுன்னோர். இன தெய்வங்கள் குலதெய்வங்கள், முருகன், சிவன், மாயோன் இன தெய்வங்கள். ஆனால் நம்முடையது குலதெய்வம். என் குலத்திற்கு தாய் என்னுடைய காளி, அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன். அப்படித்தான் தீப்பாஞ்ச அம்மன் எல்லாம் அன்றைக்கு மன்னர்கள் பார்த்து இளம்பெண்ணை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை மூட்டி தீயில பாய்ந்து செத்ததுனாலதான் தீ பாய்ந்த அம்மன். அப்படி துடியாமை சாகிறவர்களை தெய்வமாக வழிபடுகிறது இருக்கு. எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காளி குலதெய்வம் வீரமாகாளி. அருகிலே இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள். அவள் யார்? என்னுடைய பாட்டி, எங்களுடைய பாட்டி வேலுநாச்சியாரை வெள்ளையன் திரட்டி வருகிற போது, அவள் குதிரையிலே தப்பிச்சு போகிற போது வெள்ளையன் பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறான். அப்ப ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையாள் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டிருக்கும். இந்த பக்கம் குதிரையிலே ஒரு வேலுநாச்சியார் வந்தாலா? ஆமாம். அவள் எந்த பக்கம் போனால் சொல்ல முடியாது என்று வாதிடுகிறார். எங்களுடைய அரசியை, எங்களுடைய ராணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறாள். கோபத்திலே வாளை உருவுகிறான், ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான். 2 துண்டாக வெட்டுப்பட்டு விழுகிறாள். துடியாமல் செத்தால். எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தாள். வெட்டு உடையால் காளி. அன்றிலிருந்து எங்களின் குலதெய்வமா மாறினாள். இப்படித்தான் தெய்வங்கள். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அப்படித்தான் ஐயனார் யார், கருப்பணைய சாமி யார், ஊரை காவல் காக்க வேல்கம்பு அருவாளோட அரிக்கன் விளக்கோட தீப்பந்தத்தோட ஊர் எல்லையில நின்றிருப்பான் நமது முன்னவன். களவாட ஆணிரைகளை கவர, ஆடு மாடுகளை திருட, பொண்ணு பிள்ளைகள் தோடு தொங்கட்டானை திருட, அங்கே ஊர் எல்லையிலே வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை விரட்டி மாண்டு விழுந்திருப்பான். விடிந்து போய் பார்க்கிற போது ஊர் எல்லையிலே ரத்தம் சிந்தி ஊரை காத்து செத்தான். அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக, ஐயனாராக, கற்பனா சாமியாக, குலதெய்வங்களாக இன்றும் அருவாளோட நமது ஐயனாரும் கற்பனையும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகிறது. அதைத்தான் என் தம்பி அவனுடைய கூத்தனாச்சியார் அவனுடைய குலதெய்வத்தை எழுதுகிறார். இது என்னென்றால் குலதெய்வ வழிபாடு. இன்னைக்கு வழிபாடுகள், நம்முடைய பாரம்பரிய, நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை, எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை, பெரிய பெரிய கோயில்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடா வந்துவிடும். அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும். குலதெய்வத்தை கொண்டாடணும், இன தெய்வங்களை போற்றணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை வலியுறுத்தணும்னா
ஒரு இளைஞன், இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது போற்றத்தக்கதுன்னு வரும். இது நிராகரிக்கத்தக்கது. இதெல்லாம் பேசுவதா, இதை போய் குலதெய்வத்தை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர், தன்னுடைய குலசாமி கோயில்ல போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறாருன்னு குலதெய்வ வழிபாடு ஏறுது. சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் வீரமாகாளி கோயில்ல முடியிறக்கி காது ஊத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் போட்டு அப்படி வருது. நம்பியாருன்னு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்க பெரிய சந்தையை ஏற்படுத்தி விட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போக, அப்புறம் அவரோட நடிச்ச நடிகர்கள் எல்லாம் போக, அப்புறம் அமிதாப் பச்சன் போக, அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு. இப்ப நாம் என்ன செய்யணும்? மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர் குல முன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டணும். நீங்க என்ன பாருங்க, சிவனுக்கு 63 நாயன்மார், பெருமாளுக்கு நம்ம பாட்டன் திருமாலுக்கு முன்னோன் திருமாலுக்கு 12 ஆழ்வார்கள். ஆனால் நக்கீருடைய திருமுருகாற்றுப்படையை தவிர நமது மூதாதை முருகப்பெருமானுக்கு ஒன்னும் இல்லை. அவனுக்கு மதிப்பெல்லாம் விட்டுது. 63 நாயன்மார்கள் சிவன் அடியார்கள் அது போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தேவாரம் திருவாசகம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் இதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணம்னு சேக்கிலார் பெருமான் போட்டு எல்லாம் போட்டு பாட்டிருக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற கோபம் மாதிரி வந்தா நம்மால அருணகிரி நான் நம்ம பாட்டேன் முன்னாடியே, டேய் நம்மால விட்டாங்கடா ஒரு படம் வச்சு நல்ல காம்பினேஷன்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதாநாயகன் எடுத்து தூக்கி விடும்ல, அப்படி போடுவோம்னா பக்தி திருமுத்து திருநகன்னு திருப்புகளை போட்டான் ஏறிட்டது. அப்புறம் பார்த்தேன், டேய் சரியா வரலடான்னு நான் பார்த்தேன். மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருப்பான், டேய் எடுறா போய் வேலை தூக்குடா, டேய் எடுறான்னு போய் எடுத்தேன். வேல் வெற்றி வேல்னு. நீ என்னப்பா இந்து முன்னணியாப்பா? நான் வீர தமிழர் முன்னணிப்பா. போப்பா போட்டு வெளுத்தேன். உங்களுக்கு புரியுது? என்ன மலையை பத்தி தூங்க விடாம சொல்லுவா, டேய் சீமா எந்திரிடா, உன் தாய் மாற அறுக்குனாடா, உனக்கு வலிக்கலையாடா மகனே, போடா எனக்காக கத்துறான்னு காலையில எந்திரிச்சு எப்படா நீ மலையை வெட்டுவா? ஏய் அதுதான் உசிப்பு விடுவாங்கல்ல. ஏன்னா அவ பால் கொடுத்துருக்கா, நான் குடிச்சிருக்கல, அவ உசுப்புற அவ அசைவ கேக்குது சத்தம் போடுறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டை ஒரு இளைஞன் அவனுக்கு எதோ பார்க்கலாம். காதலிக்கு கவிதை கூட எழுதலாம், கற்ற கூட எழுதலாம். ஆனால் தன் குலத்தின் முன்னோரை ஒரு கூத்தனாச்சி அம்மாவை பற்றி, அந்த அம்மனை பற்றி ஒரு எழுதணும்னு ஒரு எழுதலாம் பாருங்க. அவன் போற்றுதற்குரியவன், பாராட்டுக்குரியவன். இப்படிப்பட்ட படைப்பாளிகளுக்காக தான் தமிழ் பேரினமும் தமிழ் தாயும் தவம் இருந்து காத்திருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அடுத்து என்னுடைய கவி இளவல். அவன் ஒரு கழகக்காரன். அவன் இல்லைன்னா அவன் திரைப்படத்துறையிலேயே இருந்தான்னா, திரைப்படத்துல இருக்கிறவன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்னா நாங்க பன்னாட்டு பயங்கரவாதிகள் தெரியுமில்ல. இந்தியாவில் எந்த தலைவனுக்கு 14 வருஷமா கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கு? இந்தியாவில் என் ஒருத்தனுக்கு தான். நான் என் செய்த பிழை என்ன? ஒண்ணு இல்ல, பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்துல நின்னதுதான். இப்ப சொல்றாங்களா அது பொய்னு, அது அப்ப சொல்லியிருந்தா ஒருவேளை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான். என்ன அத பறிச்சு வச்சுக்கிட்டு அங்க போய் நீ ஊரா போய் உசுப்புற. ஏண்டா அதுல எங்க அண்ணன் வேற சும்மா இல்லாம சீமான்ட்ட சொல்லு, அத அவ முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னா, ஓ நீ தானே எல்லாம், இங்க வா வா இது கொண்டாந்து வை போயிட்டு எல்டிடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் பண்றியா அப்படின்னா, யாருங்க சொன்னது? இந்தா இருக்கே. அப்படியா, சரி வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா பாஸ்போர்ட்டை குடுன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுத்தா போயிடுவான், வெளிநாடு போவான், அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க, அவனுக்கு பொருளாதாரம் வந்துடும். சும்மாவே வெறுங்காலவே இந்த ஆட்டம் ஆடுறான். கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா தாங்க முடியும். விருதா அவங்களுக்கு பட்டினி ஓடுவது இந்த கத்துறான். பிரியாணி போட்டீங்கன்னா கொன்றுவான். அந்த கதை தான். 3 வேளை சோறு போட்டீங்கன்னு வச்சுக்கோ கொண்டே வருவான். அதுதான் அந்த பயத்தில் அவன். இவன் ஒரு கழகக்காரன். இவன் இந்த கவிதை விதியில் அவனுங்க. இவனு என் தம்பி புதுவை சித்தனும் சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்குல்ல, அது ஒரு தனி உலகம். ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கே செய்தியை போடுவேன், டேய் அருமையா இருக்குடா அப்படின்னு. இவன் இப்படி நினைக்காது. 2 பேரும் சேர்ந்து காதல் பாட்டு அத்தை மகளை ரத்தினம்னு ஒண்ணு போடுவாங்க. அதுவும் எல்லா இடத்திலையும் தன் ஆளுமையை செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன்
என்னுடைய கவியில் அவள் கவிபாஸ்கர் அவர்கள். அவன் நான் சொன்னதுக்காக ஒரு 4 நாளில் மரங்களோடு பேசுகிறேன்னு ஒன்று எழுதினான். இதை விட அவன் எழுதிய சிறுகதை படைப்பு, கவிதை தொகுப்புலாம் ஏராளம். இப்ப அவன் எழுதியிருக்கான், நீங்க சமூக மாற்றம் என்பதும் மாற்றம் என்பது சட்டையை கழட்டி போடுறது இல்ல, தோலையே உரிச்சு போடுறது தான் சமூக மாற்றம்ங்கிறான். அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது, ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்குங்கிறான். கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும், நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் இருந்துட்டீன்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும். இப்ப கேக்குது பத்தியா, நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும், ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாம்பூச்சி வருதோ அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த ஒட்டடை குச்சி அது வேலையை செய்யணும். மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் 6 அடி. மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நாள் மேலே வரும், அது கீழடிங்கிறான். உங்களுக்கு சரிதானே? அவன் சொல்றான், மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான், தலைவனாக வந்து கொண்டிருக்கான். எப்படி மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு எழுதி வச்சிருக்கான். இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தருக்கு விதையாக, வீரியமிக்க விதைகளாக தூக்கி வீசிக்கிட்டே போறான். ஒரு எழுத்து தாங்க மாத்திருங்க, ஒரு எழுத்து உறங்க விடாது, சிலரை உறங்க விடாது. நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம்ங்கிறது உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான். எங்காலு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு அவன் பரம்பரை கருவாக இருக்கும் பாடிட்டு போயிட்டான். இது ஏன் எனக்கு தெரியலன்னா, பக்கத்தில் இருந்தவன் பாடிட்டான், என் பாட்டம் பாடிட்டான். அப்ப எவனுமே தொலை தூரத்துல பாருணும். இவனை வள்ளுவன் இல்லாம ஸ்வான்சி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்பா தஸ்தோவெஸ்கி இல்லைன்னா கன்ஃபூசியஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே, இதெல்லாம் ஏகப்பட்டது ஐயோன்னு இருப்பான். ஒரு சின்ன ஒரு வரி மாத்தி விடும், ஒரு சின்ன வரி 10 தடவை பாடை வராது இல்லையா? செத்து மடிவது ஒரு மொழிதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா தமிழான்னதா அது எத்தனை பேரை உசுப்புதுங்கிறீங்க? அதுதான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே என்னுடைய கவி இளவல், கவிபாஸ்கர், அவனை போன்ற தம்பிகள் எனக்கு, என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இலக்கரமும் வழக்கரமுமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமைக்குரியது, பெருமைக்குரியது. திடீர்னு அடிச்சுட்டே காலையில் ஆர்ப்பாட்டம், இதான் ஆர்ப்பாட்டம், முழக்க எழுதி அனுப்புனா 50 முழக்கத்தை எழுதி அனுப்புவான். எண்ணற்ற ஆற்றலாளர்கள் அங்கங்கே, அதை ஒருங்கிணைக்க ஒரு காந்தம் இல்லை, அந்த காந்தமாகத்தான் இந்த எழுதுறல், இந்த மாதிரி அமைப்பை நான் பார்க்கிறேன். நாம் தமிழரும் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை வச்சிருக்கு, அது நடத்தணும்னு நினைக்குது. ஆனா அதை விட போர்க்களத்தில் நிக்கிறதுனால இப்ப அதை செய்ய முடியல. போர் முடிஞ்சவன இதை செய்யறது தான். அதுல ஒரு அங்கமாக தான் இந்த எழுதிரள், இந்த இலக்கிய படைப்பை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன் பிறந்தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய தம்பி கவிபாஸ்கருடைய அவனுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவனுடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை உசுப்பும். நமது முன்னவர்கள், என் அன்பு உடன் பிறந்தார்களே, புரட்சி பாவலனும் பாவேந்தனும் பாவலரேனும் தாத்தன் பெருஞ்சித்திரனாரும் பெரும்பாவலன் பாட்டன் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊற்றி எழுப்பவில்லை, வெந்நீர் ஊற்றி எழுப்பினார். வெந்நீர் ஊற்றி. நீங்க பாரதிகிட்ட போய் அவன் எல்லாத்தையும் பாடிட்டான்ல, எல்லாத்தையும் பாடிட்டான், காதலை பாடிட்டான், பக்தியை பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். ஆனால் தாலாட்டு மட்டும் நீ ஏன் பாடவில்லை பாரதி என்று கேள்விக்கு அவன் சொன்ன பதில், விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்கச் செய்வதற்குத்தான் தாலாட்டு. ஏற்கனவே என் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புவதற்கு தாண்டா பாட்டு தேவைன்னு அவன் தாலாட்டை பாடல. இப்ப பள்ளியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழாங்கிறான்.
பண்டை புறம்புகள் கொண்டோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? எந்திரடே எந்திர கெடுகட்டவள என்றான். சும்மா தண்ணீரை ஊத்துனா புரண்டு மறுபடியும் தொடச்சிட்டு படுப்பான். வெந்நீரை ஊத்துறான் அப்படி எழுப்புறான். வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன். நம்மள மாதிரியே திராவிடத்தை சுத்தி தெரிஞ்சவன் தானே. திருட்டு தினமா பூரா அத்தை பொண்ணு சுத்தி தெரிஞ்சான். கடைசியா தான் அடுத்த விட்டு பொண்ணு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அங்க கிட்ட போனாதான் தெரியுது ஐய அப்படின்னு. அந்த மாதிரி அவன் எல்லாரும் அப்படிதான். வென்று வருவான் திராவிட காலை ஆய் போய் அத்தா புத்தான்னு பாடிட்டு வந்துட்டாப்ல. கடைசியா நம்மள மாதிரி பட்ட உடனே கிளம்புறாப்ல. எப்படி கிளம்புறாப்ல? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம்ங்கிறான். என்ன பண்றான்? நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். இந்தியத்துல தொடங்கி நாங்க திராவிடத்துல நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்தோம் பாருங்க. அதுதான் அன்னைக்கு சிதம்பரத்தில் நம்ம இதுல போடும்போது காட்டுமன்னார் கோயில்ல இந்தியத்துல தொடங்கி என் தாத்தன் கலிய பெருமாள்ல தொடங்கி அப்படியே நடந்து வந்து என் தாத்தன் இளைய பெருமாள்ல தொடங்கி தமிழ் தேசிய கலிய பெருமாளுக்கு வந்தான். இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்துல நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் கலிய பெருமாள்கிட்ட வந்து முடிச்சான். அது மாதிரி நாங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வந்தோம். அவன் சும்மா சொல்லல, இதை நீங்க நுட்பமா கவனிக்கணும். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் பாடி இருந்தான்னா வெள்ளக்காரனை எழுத்து பாடுறான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த பாவை நம் பாட்டன் தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக? இந்த திராவிடனுக்கு எதிராக. விளங்கிருச்சுல? நறுமல சோலையில் நரிபுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். ஒழிச்சு தள்ளாதீங்கள் என்றான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். சிறுநரி யாரு? திராவிட 2.0. இந்த திராவிட நரியை தான் அவன் சொல்றான் பாருங்க. அது எப்படி சொல்றான் பாருங்க. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். அங்கதான் நீங்க கவனிக்கணும். அங்க எப்படி சொல்றான்? பி கேர்ஃபுல். பிழை செஞ்சிட்ட என் தம்பி மாதிரி பேசக்கூடாது. யாரு? முருகானந்த மாதிரி பேசிக்க கூடாது. அவன் என்ன சொல்றான் பாருங்க. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இப்ப அந்த முரசு எப்ப கொட்டணும்? இப்பதான் கொட்டணும். எப்படி? இப்ப கொட்டணும். அதுல அப்படிப்பட்ட எழுச்சி பாக்களை இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகளுக்கு தந்து உணர்வு சூடேற்றி உசுப்புகிற ஒரு நெருப்பு கவிஞனாக என் உயிர் தம்பி என் இளவல் கவிபாஸ்கர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இது இல்லை. அவன் என்கிட்ட இந்த இதை வாங்கும்போது முதலமைச்சராகி நீங்க உங்க பக்கத்துல நின்று வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சரா இதை ஒரு முன்னோட்டமா வச்சுக்கடா, ஜஸ்ட் ட்ரெய்லர்னு வச்சுக்கடா. அப்ப அந்த விருதை வாங்கும்போது போடுவாங்கல்ல, அன்றைக்கு எழுதமிழ் எழு திரள் இதிலே நிகழ்விலே 2ஆம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார், இன்று வாங்குகிறார் அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் நீ அண்ணன் கையால விருது வாங்கலாமாடா? உங்க கையால அண்ணனை உட்கார வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு விருது கொடுக்கணும்டா. என்னடா தம்பி, அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் நல்லவனாவே, ஏய் ரொம்ப நல்லவன். சரி போடா 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 போடா. அடுத்து என் தம்பி கீராவர், அவன் நானும் தங்கர்கிட்ட எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சோம். ரொம்ப துடிப்பு மிக்க இளைஞன், ரொம்ப ஆழ வாசிப்பாளன். அவனுக்கு நாங்க எங்க தலைவர் பின்னாடி நின்னா, அவரு இங்க இருக்கிற எங்க முன்னவர் தமிழரசனோட நின்னாரு. அது ஒரு இது, அது ரெண்டு ஒண்ணுதான். அது வேற களம் வேற நீளம், இது வேற களம் வேற நீளம். அந்த இதுல அவனால் முடிந்த வரை திரைப்பணியை தாண்டி இலக்கிய பணியை இந்த
இந்த பணியை, இந்த கலைப்படைப்புகளை செய்து கொண்டு எழுச்சியுறுவதற்காக, மக்களுக்கு உணர்வெழுச்சி ஊட்டுவதற்காக, சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி தமிழ் தேசிய மக்களாக கட்டமைப்பதற்காக நாடகம், பாட்டு, இப்படி பல வடிவங்களில் கழகம் செய்து கொண்டிருந்த ஒரு கழகக்காரன் என்னுடைய தம்பி அவர்கள். அவன் எழுதிய அந்த குமரி தம்பி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். நான் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆய்வு செய்ததுக்கு இவனுக்கு இந்த பயலுக்கு எப்ப நேரம் கிடைச்சதுதான் ஏதாச்சும் இதுல எப்படா இவ்வளவு போய் தேடி எழுதுனான் அதே தான் பார்த்துருந்தேன். ஏப்பா இது பெரிய பணியாயிருச்சே, இது குறைஞ்சது 4-5 வருஷம் கிடந்து இதுக்கே பாடுபட்டு இது பண்ணணும். அதுக்கு நிறைய நம்மளை வேற நமக்கு இருந்த நமக்கு ஒரே ஒரு செல்வம் வறுமை தான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அது அப்புறம் என்ன பண்றது, அதை வச்சுட்டு எப்படி எழுதுனான்னு தான் வியந்தேன். ஆனாலும் அவனுடைய படைப்பு காலம்பல காலத்தை கடந்து நம் மண்ணின் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்பா. இதை எழுதினவர் மிகப்பெரிய வயதானவராக இருப்பார் போலுக்குன்னு. ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய ஆய்வை, இவ்வளவு பெரிய படைப்பை இந்த இனத்திற்கு கொடுத்தருளி இருக்கிறான்ங்கிற வரும்போது நாளைக்கு வருங்கால தமிழ் சமூகம் அவனை பெரிதாக போற்றும், கொண்டாடும். பெரிய படைப்பாளி. அவனுடைய திரைப்படைப்புகளிலே ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கும். சமரசம் செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் தேசியனத்தை எழுச்சியுற வைக்க வேண்டும், அதை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ்கிற தமிழ் பேரினமாக மாற்ற வேண்டும் என்கிற பெரும் பணியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் நிற்பது எனக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. என் தம்பி கவிபாஸ்கர், இளைய பிள்ளைகள், தம்பி சந்தோஷ் மருது, என் தம்பி கீரா போன்றவர்கள் எனக்கு அருகில் இருப்பதை நினைக்கும் போது ஒரு உற்சாகம்தான், ஒரு நம்பிக்கை. ஆங்காங்கே வீரியமிக்க தளபதிகள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் படை தொய்விட்டால் இன்னொரு இடத்தில் படை வீரியமாக போரிட்டு வெல்லும் என்கிற நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக என் இளவல் கீரா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எழுத்து, எல்லோருக்கும் எழுத்து கை வராது. இங்க இருக்கிறவங்க எல்லோருக்கும் வருது, இங்க இருக்கிற எல்லோருக்கும் வருது. எங்க ஐயா ஏகலைவனுக்கு வருது, என் தம்பி பாலமுரளிக்கு வருது. ஆனால் எனக்கு எழுத்து கைவரப்பெறாது. ஆனால் நீங்கள் நான் சொல்வதை எழுதணும். அப்படிதான் என்னுடைய சொல்லை எங்க ஐயா எழுதுவார், என்னுடைய சொல்லை தம்பி ராசரவணன், என்னுடைய சொல்லை தம்பி பாலமுரளி எழுதுவான். ஆனா நான் அப்படி நீங்க எழுதுற மாதிரியே சொல்லிடுவேன். என் அறிக்கையை நானே எழுத முடியாது. நான் சொல்லுவேன், இப்படி போடணும், பேசி அனுப்பிடுவேன், எழுதணும். எனக்கு வராதுன்னா அது எழுதுறதுக்குள்ள வேற ஒண்ணு மூளை சிந்திச்சிரும். ஏப்பா இது யாராவது எழுதுங்கப்பா. என்னை என்கிட்ட யாருமே எனக்கு மகிழ்வுந்து ஓட்டவோ உந்துருளி ஓட்டவோ கொடுக்க மாட்டாங்க. என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அன்னை உட்காருங்கன்னே நாங்க ஓட்டுறோம். அந்த ஆரம்பிச்சு போன உடனே இங்க வண்டியில கை இருக்கும், மூளை அமெரிக்கால போயிட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த போராட்டம் எங்கேயோ அங்க போய் நின்றுகிட்டு இருக்கும். அப்ப இது யார் மேல ஏறி நின்றுகிட்டு இருக்கும் வண்டி, இல்ல வேற ஏதாவது வண்டி என் மேல ஏறிட்டு. அதனால அது என்னன்னா அந்த மூளை எப்படின்னா காற்றினும் கடிதுங்கிறான் மனிதன் மனது. அமெரிக்கான அந்த தெருவில் நடந்துகிட்டு இருக்கும். இது ரொம்ப மோசமானதுங்க. உலகத்துல எதையுமே நீங்க கட்டுப்படுது, காற்றினும் கடிது. பட்டுன்னு உசலம்பட்டி தெருவில் போயிட்டு இது மோசமானது. இது அதனால மனம் ஒரு குரங்குங்கிறாங்க, அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தாவும். இது காற்றை விட வேகமா போயிடும். இப்ப ஈழம்னா என் தலைவரோட நின்று பேசிட்டு இருக்கும், இந்த மனசு ஆபத்தானது. அதனால எனக்கு இந்த வேலை சரி வராது. இங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது வரலாறு எழுதிட்டு போயிட்டு இலக்கியம் எழுதிக்கிட்டு இருக்கோம். புரியுது உங்களுக்கு? என்னடா ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கியடா அப்படின்னு. அதான் என் நிலை. அதனாலதான் இந்த வேலையை நான் செய்யறதுல செய்யற பெருமக்களை நீங்க சிறப்பா செய்யுங்க, வாழ்த்துறேன். எனக்கு புரியுதா? அதான் அது நமக்கு சரி வராது. சரியா வந்தவங்க செய்ய, அதை நம்ம விட்டுறது. இப்ப கவிதைனா நான் உட்காந்து முழக்கணும், தம்பி எழுதி அனுப்புனா என் தம்பி எழுதி அனுப்பிட போறேன், நான் எதுக்கு அதுல போட்டு என்ன? அதனால அந்த வேலையை செய்யறதில்லை. அந்த வேலையை என் தம்பி கீரா தொடர்ந்து செய்யணும். என்ன சொல்ல? அடுத்து என்னுடைய பெருமைக்குரிய என் இளவல் என் அன்பு தம்பி பாலமுரளி. அப்போ இருந்தே அவன் இளம் வயதிலிருந்தே ஒரு ஆற்றலாளன், நல்ல கவிதை எழுதக்கூடியவன், கட்டுரை எழுதக்கூடியவன், பேச்சாற்றல் கொண்டவன். அது எல்லா ஆற்றலும் உண்டு. படைப்புல திரைக்கதை எழுதுவான், உரையாடல், அவனை மாதிரி நேர்த்தியான உரையாடல்களை எழுதுறதுக்கு இங்க யாரும் இல்லை. நீங்க குறிப்பாக நம்முடைய காட்டை காத்த கருப்புசாமி, நம்முடைய ஐயா வீரப்பனார் அவருடைய நெடுந்தொடர் வரும்போது, மக்கள் தொலைக்காட்சியிலே சந்தனக்காடு வரும்போது அதில் இருக்கிற திரைக்கதையும் அதில் இருக்க உரையாடல்களையும் கேட்டீர்கள் என்றால் சிலித்து போவீர்கள்.
சிலுத்து போவீர்கள். நாம் கூட திரைத்துறையில் இருக்கிறோம், திரைக்கதையை உரையாடலை ரசிப்போம். ஆனால் களத்திலே போர்க்களத்திலே நின்ற என் உயிர் தலைவன் சந்தனக்காடு அந்த நெடுந்தொடரை பார்த்து ஆங்காங்கே நேரம் கிடைக்கும் போது பார்க்கிறேன் சிறப்பாக வருகிறது என்று. ஏனால் வீரப்பன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு, பேரன்பு. அதனால் நேரம் கிடைக்கும் போது அதை பார்க்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கும்போது நான் கௌதமன், தம்பி பாலமுரளி வர்மன் எல்லாம் குறிப்பிட்டு தலைவர்கிட்டே சொன்னேன். இப்ப கூட படையாண்ட மாவீரால அவன் சொல்றான், வீரமுள்ளவன் தான் படையாச்சின்னு இல்லடா, நெஞ்சில ஈரமுள்ளவனும் படையாச்சின்னு எழுதியிருக்கான். அதுல நெருப்பு, ஒரு கலசத்துக்குள்ள நெருப்பை போட்டு நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பை போன்றவர்கள் நாங்கள், நெருப்பிலிருந்து வந்தவர்கள் வன்னியர்கள் சொல்றத ஒரு சமூகம் கேலி பண்ணுது. நெருப்பிலிருந்து எவனாவது பிறக்க முடியுமா? நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல. நாங்கள் நெருப்பை போன்றவர்கள், அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை நெருப்பை போல எரிக்கிற வீரர்கள். நெருப்பில் இருந்து வந்தவர்கள் அல்ல, நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது அது. உருகி சுகம்பரா மார்வை திரி எரிந்தால் தீயிட்டால்ங்கிறது தீரி எரிஞ்சு தீயிடுறது இல்ல, அது உயர்வின் நவிர்ச்சிக்காக ஊமைக்கு சொல்றது. அதானே, அப்படிதான் அது. அந்த மாதிரி சிறந்த படைப்பாளி, பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு திறமையான ஒரு தம்பி. அவன் இன்று எங்களோடு நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையிலே ஒரு முதன்மை தளபதியாக இணைந்து செயல்படுவது என்பது எனக்கு மட்டுமல்ல, இந்த கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாபெரும் பெருமை. அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இப்போது இன்னும் நிறைய படைப்புகளை ஆர்வீர் தம்பி செய்யணும். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற அந்த நூலை எழுதினான். அதை நான் தான் வெளியிட்டேன். அது எதற்கு எழுதினானோ அந்த வேலையை அந்த புத்தகம் செய்தது. அவன் புத்தக கண்காட்சியில் வச்சு அண்ணன் தான் வந்து வெளியிடணும்னா, வேட்டியப்பன் தானே, வேட்டியப்பன் வந்து அண்ணன் வரட்டும்னு துணிஞ்சு சொல்லிட்டாப்ல. அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன பேரு? டிஸ்கவரி. அவருது அந்த மொத்த பப்பாசி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. உட்காரும் போது ஏதோ சீமான் பேசுவாருன்னு நினைச்சு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆரம்பிச்சு அது அண்ணன் தமிழரசனை பற்றி, அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன, அப்புறம் தமிழரசனா யாருன்னு பேசும்போது, என்ன நேயர்களே எப்படி இருக்கீங்க, காலைல சாப்பிட்டு வந்தீங்களா பேச முடியும். அது சும்மாவே நம்ம பேசுவோம். அதுல வேற 10-15 வோல்ட் மின்சாரத்தை வேற ஏற்றி விடுறாப்புல. போட்ட ஓடல தெரிச்சு ஓடி எல்லாம் பேச்சை நிறுத்தின்ட்டு எனக்கு கூட்டம் அதிகமா வந்துடும் நாற்காலி எடுத்து வெளியில போட்டாங்க. இது சீமான் பேசி காத்துல பேச்சு போனோன்னா அங்க வந்த புத்தகம் வந்த பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரங்கத்தை நிறைச்சி கூடிட்டாங்க. கூடுனவன செதறி பேச்சு போகுது. தமிழ் தேசியம்னா என்ன, இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு காணோம். ஒருத்தனை நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு புத்தக அறை நுழைவாயிலுக்கும் நம்ம பாட்டன் வஉசி, வள்ளலார், வள்ளுவர், இப்படி அண்ணா அவர்கள், இப்படி ஔவையார், இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அதுல ஐயா கருணாநிதி வளைவுன்னு ஒன்று நுழைவுன்னு போட்டிருந்தது. இங்கிருந்து பாக்குறேன், அங்க இருக்கு. அதுல அவனுக்கு பிரச்சனை, நான் பேசினது இல்ல. இங்க இருந்து இந்த பயலுக்கு அங்க எப்படி கண்ணு தெரிஞ்சு, அவனுக்கு அது பிரச்சனை இல்ல. இங்க இருந்துங்க அங்க இருக்கிறதுக்கு எப்படிங்க பார்த்தாப்ல, அதான் பிரச்சனை அவனுக்கு. அதானே அங்க பார்த்தா நான் சொன்னேன், டே இதுல எந்த நுழைவாயில்லையும் போ, அந்த நுழைவாயில்ல மட்டும் போயிடாதரா. அதோட முடிஞ்சு. வேடியப்பனுக்கு விசாரணை, அவரை பாப்பாசியிலிருந்து தூக்குதல். டே நீனே ஒரு பாப்பாசிரா, இன்னும் ஒரு 4-5 மாசம் போடுற, ஆட்சிக்கு வர்ற நீதான்டா தலைவன். பெரிய சண்டை நடந்தது. அது வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் சேகுவாரா. அப்புறம் என் பிள்ளைய எழுதுற எழுத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு, ஒரு கழகம் விளையணும்டா, இல்லைன்னா அது புத்தகம், அது வெறும் எழுத்து. இது என்னது, இது ஆயுதம். புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம்ங்கிறான். அப்புறம் அந்த கழகத்தை கூட செய்யலைன்னா என்ன இருக்கு. அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி விட்டு அதான் தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படின்னு அந்த காணொலியிலூட காட்டினாங்க. அதை வாங்கி படிங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் வரும், வெறியா இருக்கும். அதை என் தம்பியை நான் எவ்வளவு வேணாலும் பாராட்டுவேன். அவன் என்னோடு இருக்கான், தினம் என்கிட்ட வாழ்த்து பெறுகிறான். என்னுடைய தம்பி கார்த்திகேய பாண்டியன், அவன் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் ஒரு தளபதி.
அவனுடைய வயதிற்கு அவன் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை அதிகம். மறைக்கப்பட்ட தமிழர்கள்லாம் பெரிய ஆய்வு. ஆமா, அறியப்படாத தமிழகம் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி என்னுடைய தம்பி நிறைய புத்தகங்களை எனக்கு எப்போது போனாலும் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தருவான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் தந்திருப்பான், அடுத்த மாசம் புதுசா ஒரு புத்தகம் மாசம் ஒன்று எழுதிட்டு இருப்பான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்தாளன். அறகுறையா ஆர்வத்தில் எழுதுறவன் இல்லை, நல்ல ஆய்வு செய்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வியக்கிற அளவிற்கு பாராட்டுகிற அளவுக்கு எழுதுவான். அதில் மறைக்கப்பட்ட தமிழர்கள் அவன் எழுதிய மிகப்பெரிய ஆவணம். தமிழ் பேரினத்திற்கு தேவைப்படுகிற ஒரு பேராவணத்தை என்னுடைய தம்பி கார்த்திகை பாண்டியன் அவர்கள் தந்திருக்கிறார்.